الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய மாதங்கள் பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள். சில மாதங்கள் என்றால் எத்தனை? 3 மாதங்கள். 3 மாதங்கள் என்றால் அது எவை? ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா ஆகிய 3 மாதங்கள் என்று இந்த ஆயத்திற்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கவுரை சொல்கிறார்கள். ரமலானுடைய மாதம் முடிந்து பெருநாளுடைய ஷவ்வால் தலைப்பிறை ஹஜ்ஜுடைய மாதம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்முடைய முன்னோர்கள் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்கள் காலியில் இருக்கின்ற ஒரு துறைமுகம் ஹஜ்ஜுபத்தை என்று அந்த ஊருக்கு சொல்லுவார்கள். அந்த இடத்திலிருந்து கப்பலில் பயணித்து ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு வருகிற பொழுது 6 மாத காலங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டதாம். நோன்பு முடிந்த கையோடு வெளிக்கிட்டு சென்று விடுவார்கள். அவ்வளவு திருப்தியாக அமைதியாக நெடுங்காலம் அந்த அமலுக்காக ஒதுக்கினார்கள். 6 மாத காலங்கள் அவர்கள் தன் குடும்பத்தை துறந்து எல்லாவற்றையும் துறந்து செல்லுகிற பொழுது அவர்கள் உண்மையிலேயே அன்று பிறந்த பாலகனை போன்று மீண்டு வந்தார்கள். இன்றிருக்கின்ற கையடக்க தொலைபேசி இருக்கவில்லை. நவீன வசதி சௌகரியத்துக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மினா கூடாரங்களிலும் கூலர் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான மெத்தைகளை பொறுத்து கூடாரங்களுடைய விலைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. சஃபா மர்வாவுக்கு இடையில் உங்களுக்கு வெயிலே படாது, உங்களுக்கு தாகம் இருக்காது. அங்கே தண்ணீர் குடிப்பதற்கு தாராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அழகாக மாபிள் மூலமாக சரிபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதங்கள் துவண்ட புழுதியை நீங்கள் பார்க்க முடியாது. அவர்களின் பாதங்களில் குத்திய கற்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அவர்கள் கண்டவைகளையும் நீங்கள் அங்கே காண முடியாது. எல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்ட பயணங்களும் கடமைகளுமாக மாறிவிட்டது. ஆனால் ஹஜ் நிறைவேறும். வேறு என்ன வழி இருக்கிறது? அந்த கடமை நிறைவேறும். சரி, இதற்காக ரமலான் முடிந்ததோடு நம்முடையவர்கள் சென்று விடுவார்கள். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஹஜ் என்பது சில மாதங்கள், அது 3 மாதங்கள், அது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் என்கிற மாதங்கள் என்று அழகாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப என்ன 28 நாள் அல்லது 32 அல்லது 34 நாள் தான் ஹஜ். அவசரமா முடிச்சு போட்டு வாரதுனால இறையச்சம் எந்த அளவுக்கு 40 நாள் கூட பெருசா இல்ல. குறிப்பா இலங்கையில் இருந்து போறாக்கள் நான் அறியல. அந்த அளவுக்கு அந்த தக்வா நின்று பிடிக்கிற அளவுக்கு எவ்வளவு காலம் நின்று பிடிக்கும் என்று நம்மால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. நம்முடைய முன்னோர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது எப்படி சொல்லுவார்கள் என்று கேட்டால், தன்னுடைய பேரில் எந்த சொத்துக்களும் இருக்காது. பிள்ளைகளுக்கு எழுத வேண்டியது, மனைவிக்கு எழுத வேண்டியது, குடும்பத்தின் கொடுக்கல் வாங்கல்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் பள்ளிவாசல்களுக்காக வக்ஃபு செய்யப்பட்ட காணிகளாகவும் கொடுத்துவிட்டு செல்லுவார்கள். அவர் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திருப்பி ஊருக்கு வந்தால் அவர் பேர்ல எதுவும் இருக்காது. அப்ப அவர் அன்று பிறந்த பாலகனை போல வாழலாம் தானே. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. மொபைல் இருக்கிறது. தவாபு செய்கின்ற பொழுதும் பிசினஸ் நடக்கிறது. கோல் வருகிறது, தவாஃபில் இருக்கிறார், அங்கிருந்து விலை சொல்லுகிறார், அங்கிருந்து ஆர்டர் போடுகிறார், அங்கே வியாபாரம் நடக்கிறது. போகின்ற பொழுதே கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு போகிறார், வருகிற பொழுது ஏதாவது ஒன்றை கொண்டு வரலாமா என்று வியாபாரம் நடக்கிறது. எல்லோரும் அல்ல, தொங்கோட்டம் ஓடுகிறார், பேசி பேசி ஓடுகிறார், குடும்ப சுகநலங்கள் விசாரித்துக் கொண்டே ஓடுகிறார். போகிற பொழுதே இந்த வசதி எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் போகிறார். பழைய ஹஜ்ஜை அடைவது கஷ்டம். முடிந்தால் முயற்சித்தால் பழைய ஹஜ்ஜை செய்ய முடியும். ஆனால் பழைய தளங்களை அங்கே பார்க்க முடியாது. நீங்கள் ஷைத்தானுக்கு எறிகின்ற கல் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எறிந்த இடத்தில் சரியாகப்படாது. அந்த இடத்தில் ஒரு கல் போன்று ஒன்று கட்டப்பட்டிருக்கும் தூண், அந்த தூணில் தான் நீங்கள் அடிக்க வேண்டும். ஆனால் கடமை நிறைவேறும், அதில் மாற்று கருத்தில்லை. சரி, அது நம்மளுக்கு தலைப்பும் அல்ல. இந்த ஹஜ்ஜுடைய காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். இதில் நமக்கு இருக்கின்ற கடமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அரபாவிலே தங்கியிருக்கின்ற ஹாஜிகளுக்கு நோன்பு சுன்னத் கடமை அல்ல. ஹஜ்ஜுக்கு போன ஆட்கள் அரபாவுல தங்குவார்கள். அரபாவிலே தங்கினால் அவர்களுக்கு அங்க நோன்பு கடமை இல்லை. அவங்களோட கடமை எல்லாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது, அரபாவுல தரிபடுறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சிருக்காங்களா இல்லையா என்று பார்க்கிறதுக்காகவே சஹாபாக்கள் டம்ளரில் பாலை கொடுத்திருக்கிறார்கள். நாயகமே நீங்க நோம்பாண்டு கேட்காம கொண்டு கொடுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிந்து இருக்கிறார்கள். அப்ப நோன்பு இல்லை. அரபாவில் தங்காதவர்கள் அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். பிறை 9ஆம் நாள் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அரபாவுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அரபாவுடைய நோன்பை நோக்கிறாரோ அவருடைய கடந்த வருட பாவங்களும் நடைமுறையில் இருக்கின்ற இந்த வருட பாவங்களும் மன்னிக்கப்படும். 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆஷூரா நோன்பை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க, அது கடந்த வருட பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் அரபாவுடைய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களை ஒரு அடியானுக்கு மன்னிக்க வைக்கும். கட்டாயமாக சுன்னத்தான நோன்பு நாங்கள் நோக்க வேண்டும். பெருநாள் தினத்தில் தஹஜ்ஜுடைய வேளை, சஹருடைய வேளைக்கு பின்னர் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் வெறும் வயிற்றோடு பெருநாள் தொழுகைக்காக வர வேண்டும். பெருநாள் தொழுகை முடிகிற வரைக்கும் எதையும் நாங்கள் அருந்தவோ உண்ணவோ கூடாது. ஹஜ்ஜு பெருநாளைக்கு. நோம்பு பெருநாள் சாப்பிட்டு தான் வரணும். ஏன்னா நீங்க 30 நாள் நோம்பு பிடிச்சிக்கிறீங்க. இது அப்படி அல்ல. வளமையா தஹஜ்ஜுதுக்கு அல்லது சுபகுக்கு எழும்புறாக்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. சுபகு தொழுது முடிய இருட்டுக்கலைய முன்னாடியே பெருநாள் தொழ வந்துடலும். சுபவுடைய பரல விட்டு போட்டு படுத்து 8 மணிக்கு எழும்புறவென்றைக்கானே அவனுக்கு டைமுக்கு 6 மணி 6:15 வந்து பெருநாள் தொழுவது கடும் கஷ்டமா இருக்கும். அந்த சுன்னத்துக்கு மாற்றமாக பெருநாள்லையாவது இவன் முகத்துல உது செஞ்ச தண்ணி படுகுதே கண்டத்துக்காக நம்ம இவன் வருவானு எங்கிறதுக்காக பெருநாள் தொழுகையை 7:30 மணி 8 மணி ஆக்க வேண்டிய கட்டாயத்துல போயிட்டு அது தவறு. பெருநாள் தொழுகையை முடியுமான வரை சூரியன் உதித்து குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள் உடனடியாக தொழுவதுதான் சுன்னத். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று துல்ஹஜ் தலைப்புறையில் இருந்து 10 நாட்களையும் சிறந்த இரவுகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். யாராவது ஒருவர் சுன்னத்தான நோன்புகளை இந்த தலைப்புறையில் இருந்து 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள் நோற்று 10ஆம் நாள் பெருநாளை எடுக்க விரும்பினால் அவ்வாறு நோன்பு நோட்பது சிறந்த காரியம். பிறை 9ஆம் நாளில் மட்டுமாவது அரபாவுடைய நோன்பை கட்டாய நாங்கள் நோக்க வேண்டும். அரபாவுடைய நாள் என்பது மக்காவில் இருக்கின்ற ஹாஜிகள் அரபாவிலே தங்குகின்ற நாளா அல்லது பிறை 9ஆ? பிறை 9 தான். இப்ப நம்மளுக்கு இன்டர்நெட்டும் டிவியும் பேஸ்புக்கும் சோசியல் மீடியாக்களும் இருக்குது. அரபாவுல ஹாஜிகள் எப்ப தங்குறாங்கிறத நம்ம லைவாவே பார்த்துடுறோம். அதால அன்னைக்கே இஞ்ச நோம்பு பிடிக்கணும் ஒரு சாரார் சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஏனென்றால் ஒரு மிஞ்சி ஒரு 50 வருஷத்துக்குள்ள இந்த எல்லா வசதியும் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே அந்தந்த சொந்த பிரதேசங்களில் பிறை கண்டு தலைப்பிறை எப்பொழுது என்று தீர்மானித்தார்களோ அன்றிலிருந்து பிறை 9ஆம் நாளில் தான் இந்த அரபாவுடைய நோன்பை நோற்றார்கள். இன்னும் சுருக்கமா சொல்லணும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரபாவுடைய நாள் என்று பிறை 9இல் தான் அவர்கள் நோன்பு நோற்று வந்திருக்கிறார்கள். அரபாவுல ஆக்கள் ஹஜ்ஜில தங்குறதை வச்சு நோன்பு பிடிக்கல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்திம காலம், கடைசி காலத்தில் தான் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஹஜ்ஜுக்கு போகல, அரபா நோன்பு பிடிக்கலாம் தானே, 2 வருஷ பாவம் மன்னிக்கப்படும் தானே, வேற என்ன செய்யலாம்? என்னால் தொழலாம், துடுப்பு வாங்கலாம், பிரியாணி சமைச்சு சாப்பிடலாம், புதிய ஆடை, நல்ல உணவு, இதெல்லாம் சுன்னத்து. குளித்து நறுமணம் பூசுவது சுன்னத்து. வேறு என்ன செய்யலாம்? அதற்குத்தான் இஸ்லாம் ஒரு மகத்தான ஒரு அமலை எங்களுக்கு தந்திருக்கிறது. உலுஹியா அல்லது குர்பானி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உலுஹியா என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதை குர்பானி என்று சொல்லி இருக்கிறான். உலகத்திலும் முதலாவது குர்பானி கொடுத்த ஆள் யாரு? குர்பானி எப்ப ஆரம்பிக்கு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே குர்பானி ஆரம்பித்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்கள் ஆபீல் காபீல், 2 தான் வித்தியாசம் எழுத்து. 2 மக்கள்
இதில் ஒருவருடைய மனம் நல்ல பக்குவப்பட்ட மனம், மற்றொருவருடைய மனம் பக்குவப்படாத மனம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தின் 2ஆம் தலைமுறை. ஆனால் அவர்கள் 2 பேருக்குள்ளும் நல்லதொரு உடன்பாடு இருக்கவில்லை. அவர்களுக்குள் ஒரு சின்ன கசப்பு இருந்தது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வத்துலு அலைஹிம் நபஅப்னை ஆதம பில் ஹக், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் ஆண் மக்களுடைய செய்தியை நீங்கள் இவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது கர்ரபா குர்பான். உலுஹியாவுக்கு குர்பானி என்கிற பேர் இதில் இருந்து வருது. எங்கிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் 2 பேர்ல இருந்து, குர்ஆன்ல இருந்து இது வருது. இது கர்ரபா குர்பானன், அவங்க 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். ஆட்டை அறுத்து மலையின் மீது கொண்டு வைத்தார்கள். ஃபதுகுபில மின் அஹதிஹிமா, ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு நெருப்பு அந்த இறைச்சியை கரித்து அவ்வாறே இல்லாமலாக்கி விட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறதுக்கான அடையாளம். அலம் யுதகப்பல் மினல் ஆகரி, மற்ற மகனுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பொறாமை ஏற்பட்டுச்சு. எந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல, உங்களோட குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுறதா? கொல்லுவன் என்று சொன்னார். கொலை செய்வேன் என்ற வார்த்தையை சொன்னார். மத்த மகன் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், உள்ளச்சம் தக்வா உடையவர்களுடைய குர்பானியை தான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளுவார். மனம் சரியில்லை, அதால உண்ட குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல, அவ்வளவுதான். திருப்ப அந்த மகன் சொன்னார், லயம் பசத்த இலைய எதக்கலி தக்துலனி, என் சகோதரனே, என்னை கொல்லுவதற்காக நீ உன் கையை நீட்டுவாய் என்றிருந்தால் மா அனபி பாசித்தின், நான் உன்னை கொல்லுவதற்காக என்னுடைய கையை உன் பக்கம் நீட்ட மாட்டேன். அதாவது நீ என்ன கொண்டாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன். நீ என்னை கொன்றாலும் நான் உன்னை கொல்லுவதற்காக என் கையை கூட நீட்ட மாட்டேன். கடைசியாக இந்த மகன் கொலை செய்து விடுகிறார். இவ்வாறு கொலை செய்தவுடன் அதற்கு பின்னால் அந்த கொலைக்கு பரிகாரமாக தன்னுடைய சகோதரனுடைய ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. உலகத்தில் முதலாக இடம்பெற்ற மரணம் இந்த மரணம் தான். உலகத்தில் முதலாவது ஏற்பட்ட குர்பானியும் இந்த குர்பானி தான். இயற்கை மரணம் உலகத்தில் முதலாவது ஏற்படவில்லை. முதலாவது மரணமே கொலையில் தான் ஆரம்பித்தது. அல்லாஹு தஆலா 2 காகத்தை அனுப்பினான். அவை சண்டை பிடித்தன. ஒன்றையொன்று கொத்தி இறந்து விட்டது ஒரு காகம். ஒரு காகம் மண்ணை தோண்டி இறந்த காகத்தை மண்ணில் போட்டு புதைத்தது. அப்பொழுது இவர் கண்ணீர் வடித்தார். ஒரு காகத்தை அனுப்பி இறைவன் எனக்கு என் சகோதரனை அடக்குவது எப்படி என்று பாடம் கற்பிக்கின்ற அளவுக்கு மிக மோசமாக நான் நடந்து விட்டேனே என்று அவர் வேதனைப்பட்டார் என்கின்ற இந்த வரலாறு தொடர்கிறது. அப்ப உலகத்தில் முதலாவது குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் கொடுத்த குர்பானி. 2வது குர்பானி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட குர்பானி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஒரு ஆளை கொலை செஞ்சு போட்டானுங்க. இப்ப யாரு கொலை செஞ்சு கல்லனை கண்டுபிடிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சொன்னாங்க, மூசா நபியே கல்லனை கண்டுபிடிச்சு தாங்கன்னாங்க. யா அல்லாஹ், இவனில் ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டாச்சு, கல்லனை கண்டுபிடிச்சு கேட்டு வந்திருக்கிறானுவல், என்ன சொல்லுன்னு அல்லாஹ் தஆலா கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு மாடு எடுத்து குர்பானி கொடுக்க சொல்லுங்க. வைத கால மூசா லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, நீங்கள் ஒரு பசுமாட்டை குர்பானி கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட்க்கு ஆடு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் கொடுத்தது ஆடு, இது மாடு. பசுமாட்டை குர்பானி கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என்று சொன்ன உடனே காலு அத்தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை என்ன பகடியா பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மாறி கேட்டார்கள், கால அவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அன்னகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களில் ஒருவனாக இருப்பதற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் என்ன மடத்தனமான வேலையா சொல்றேன் உங்களுக்கு? நான் என்ன சும்மா சொல்றதுக்கு என்ன மடத்தனமான ஆளா? அல்லாஹ் பாதுகாக்கணும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆலுதுஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹிய,
என்ன மாடு கொடுக்கணும் என்று நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு சொல்லுங்க. அது பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன் அவானுன் பைன ஸாலிக் ஃபஃஅலு மா துமரூன். அல்லாஹ் சொல்றா போல செஞ்சிட்டு போ. சரி, நீ கேட்டதுக்காக அந்த மாடு கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது, இளம் கன்றாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடையில உள்ள மாடாக அந்த மாடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாட்டை நீங்க குர்பான் கொடுங்க. கிழட்டு மாடு மிதிக்கப்பட்ட கண்டு குட்டியாவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமான ஒரு மாட்டை நீங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அவனை திருப்பி கேட்டானுங்க, கிழட்டு மாடும் இல்ல கண்டு மாடும் இல்ல, நடுத்தரமான மாடு. சரி, என்ன கலர்ல மாடு கொடுத்தா நல்ல மண்டு கேட்டான் திருப்பி. உதுஉலனா ரப்பக யுபய்யிலனா மா லௌனுஹா, என்ன கலர்ல மாடு கொடுத்தா நல்ல கலரை சொல்லுங்க. திருப்பி அல்லாஹ் தஆலா இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா ஃபாகிஉன் லௌனுஹா தசுர்ருன் நாதிரீன், பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவு அந்த மாடு இருக்கும். அந்த மாடு மஞ்சள் நிறமான ஒரு கலப்படம் இல்லாத ஒரு மாடாக இருக்கும். இதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் சபித்தான் 2 காரணங்களுக்காக. ஒன்று, அவர்கள் நபிமார்களை கொலை செய்த கூட்டத்தார் பனு இஸ்ரவேலர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலாக நபியாக வந்த அதிகமானவர்களை கொலை செய்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். 2வது, அவங்களோட பாவம் அதிகமா கேள்வி கேட்பான். இந்த சம்பவம் தான் அந்த விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜ கடமையாக இருக்கான் என்று சொன்னோனே ஒரு சஹாபி எழும்பி கேட்டார், அஃப குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷமும் கடமையா நாயகம் என்று கேட்டார் ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் சிவந்தன, சப்தம் உயர்ந்தது. யார் அந்த கேள்வி கேட்ட ஆள் என்று சொன்னார்கள். உடனே கேள்வி கேட்ட சஹாபி நடுக்கத்தோடு பயத்தோடு நம்ம என்னை பிழையா கேட்டமோ என்று பயத்தோடு நான் தான் நாயகமே என்று முன் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொன்னத்தோடு நிக்கணும், தேவையில்லாத கேள்வி கேட்கப்படா. அப்படி கேட்டால் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், உங்களுக்கு முன்னிருந்த பனு இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டதற்கான பிரதான காரணம் அவர்கள் தங்கள் தூதர்களை கொலை செய்தார்கள். அந்த தூதர்களிடம் கண்டு நின்றபடி அறப்படிச்ச கேள்விகள் கேட்டார்கள். கடமண்டா அதோட முடிச்சிட்டு போங்க. ஒருவேளை நீங்க ஒவ்வொரு வருடமுமா கடமை என்று நீங்கள் கேட்டதற்கு லவ் குல்து நஅம் லவஜபத், ஒருவேளை நான் ஓமண்டி போய் சொல்லி இருந்தா ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு கடமையாக்கிருக்கும். அது எல்லாருக்கும் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. தேவையில்லாத கேள்வி கேட்கிறது பனு இஸ்ரவேலர்களுடைய குணம். 2ம் அந்த சமூகத்தாருடைய பாவங்கள். இந்த மாட்டுடைய விஷயத்தில் தான் இந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கடைசியா ஒரு மாதிரியா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி, அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு என்றால் வயல் உழவுவதற்கு பாவிச்சிருக்க கூடாது, தண்ணீர் இறைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்க கூடாது. அதே மாதிரி அந்த மாட்டுல எந்த குறைகளும், கால் நொண்டி, காது கேட்கறல, கண்ணில் டேமேஜ், இப்படியான மாடா குறைபாடுள்ள மாடாக இருக்கக்கூடாது. சகலதும் ஆரோக்கிய உறுப்புகளை கொண்ட மாடாக அது இருக்க வேண்டும். அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து மௌத்தாகி கொலை செய்யப்பட்ட அந்த ஆளின் மீது அடியுங்கள். என்னடா, இப்ப ஒரு ஆளை கொலை செஞ்சாச்சு, கொலை செஞ்ச கள்ளனை கண்டுபிடிக்கணும். கள்ளன் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்ப மௌத்தான ஒருவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக்கி காட்டினார்கள். குர்ஆன்ல சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த மரணித்த கொல்லப்பட்டவர் மீது அடிங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். இதை தஃசீருடைய அறிஞர்கள் சொல்லும் பொழுது அதிகமானவர்கள் சொல்கிறார்கள், மாட்டுடைய வாலை எடுத்து, அந்த குர்பானி கொடுத்த மாற்ற வால் எடுத்து என்ன செய்யணும்? அந்த மௌத்தாயினவர் உடம்புல அடிக்கணும். அடிச்சா அவர் உசுறு வந்து அவர் கொலை செஞ்சவனை சொல்லுவாரு. கொலை செஞ்சவன் அந்த கூட்டத்துக்கு நிக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாற்ற வாள் எடுத்து கொலை செய்யப்பட்ட மனுஷன்ல அடிக்க, அவன் உசுரோட எழும்பி நின்று இவன் தான் என்ன கொலை செஞ்சு கல்லனை காட்டி கொடுத்துட்டான். அந்த கொலைகார பயலும் அதுக்குள்ள நின்றான், மாட்டிக்கிட்டான். இதுல என்ன விளங்குது? அல்லாஹ் நினைச்சிருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட கல்லனை எழுப்பி குன்னண்டா என்ன குன் ஃபயகுன், குன்னு சொன்னா உடனாகும். யா அல்லாஹ் இந்த மையத்தெழுப்பு
நான் உடனடியாக கல்லணை கண்டுபிடிக்கணும், குன் மையத்தில் விஷயத்தை சொல்லிச்சு, இவன் தான் கொலை செஞ்ச, ரைட், அதோட திருப்பி மௌத்தாயிட்டு முடிஞ்சிடும். இது மாட்டறுத்து மாட்டிட வால் எடுத்து கொலை செய்யப்பட்டவன் அடிச்சு அதுக்கு பிறகு மையத்தில் எழும்போடுமா? இது காரண உலகம், இது காரண உலகம். அல்லாஹ் நாடினால் குன் என்பதன் மூலம் செய்ய முடியும். ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் நேரடியா கதைச்ச ரசூல், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் தஆலா நேரடியா கதைக்கிற மூசா நபியே மாட்டு வால் எடுத்து அடிச்சுத்தான் மௌத்தானவரை எழுப்பினிக்கு. அப்ப ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அப்ப காரணம் உலகம். அல்லாஹ் நேரடியா கதைச்ச மூசா நபியே மாடறுத்து வால் எடுத்து அடிச்சுத்தான் கொலை செய்யப்பட்ட ஆளை எழுப்பி அவர் கல்லணை காட்டி கொடுத்தீங்க. அதனால அல்லாஹ்வுக்கு நேரடியா இயலாதா என்று நம்ம கேட்டா இது மடை என்ற கேள்வி. உலகத்துல முதலாவது குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் கொடுத்த குர்பானி, இரண்டாவது குர்பானி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த குர்பானி. இது ரெண்டு. மூணாவது விஷயம் அது உங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி ஒரு கனவு காண்கிறார்கள். தன்னுடைய மகனை பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள். அதற்காக தயாராகிறார்கள். மகனை அழைத்து செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய கத்தியை அறுக்காமல் ஆக்குகிறான். ஒரு செய்தியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கத்தியை தாங்கி பிடித்தார்கள், அறுக்க விடாமல் என்று அந்த செய்தி வருகிறது, தஃப்சீரிலே வருகிறது. அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி அந்த மகனுக்கு பதிலாக ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்க சொன்னான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முன்னுக்கு சொன்ன ரெண்டு விஷயம் சிலாக்களுக்கு தெரியும், சிலாக்களுக்கு தெரியாம இருக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப குர்பானி, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்த குர்பானியை மையமாக, குர்பானிங்கிற வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மகன் கொடுத்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் குர்பானி கொடுக்கப்படுவதற்கு பதிலாக ஆடு குர்பானி கொடுக்கப்பட்டது. ஆடு குர்பானி கொடுக்கப்பட்டது. இதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் பெருநாளுடைய தொழுகையை தொழுது விடுங்கள், வன்ஹர் ஏதாவது ஒரு உயிர் பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் என்கிற அத்தியாயத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில குர்பானி என்கிறது ஹஜ்ஜுக்கு போகாம ஊர்ல இருக்கக்கூடிய நாம கொடுக்க முடியுமான ஒரு கடமை. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு செய்தி ஹதீது. ஆதமுடைய மக்கள், அதாவது மனிதர்கள் பெருநாளுடைய தினத்திலே செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், பெருநாள் தினத்தில் நம்ம செய்கின்ற அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் இரத்தத்தை ஓட்டி ஒரு பிராணியை குர்பானி கொடுப்பது. நாளை மறுமையில் அந்த குர்பானியுடைய மிருகம் ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகை தன்னுடைய கொம்புகளோடு தன் கால் குளம்புகளோடு ரோமங்களோடு நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சி பகர வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால குர்பானியோட சுன்னத் இருக்குது, முடி கூடுதல் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகைகளை பார்த்து குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்காகத்தான். அப்ப அதுக்காக வேண்டி குழம்போட வரும் என்று சொல்லியிருக்கே மௌலவி, 4 கால் இல்லாம ஒரு 5-6 கால் உள்ள ஆடு மாடு பார்க்க இயலாதாண்டு கேட்டப்படா. இது அந்த பனு இஸ்ரவேல் காரண மாதிரி ஆட்கள் கேட்பான். ஒரு மாட்டுக்கு கொம்பு 2 தான், கால் 4 தான். ஒரு ஆட்டுக்கு கொம்பு 2 தான், கால் 4 தான். அதோட நின்று கொள்ளணும். ரோமம் கூடரிக்கும் குறையரிக்கும். அப்ப அதனால நம்ம ரோமம் அதிகமான ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ தேடலாமே தவிர கொம்பு கூடின மாடு, கொம்பு கூடின ஆடு, கால் கூடி அரிக்கிற ஆடு, கால் கூடி அரிக்கிற மாடு, கால் கூடி அரிக்கிற ஒட்டகம் தேடலாமா? அது முட்டாள்தனமான கேள்வி. இந்த ஹதீஸில் இருந்து அந்த செய்தியை சொல்ல முடியும். இது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். நாளை மறுமையில் நம்முடைய குர்பானியுடைய பிராணி ரோமங்களோடும் கால் குளம்புகளோடும் அதே போன்று அதனுடைய நகங்களோ அந்த கொம்புகளோடும் என்ன செய்யும்? கொம்புகளோடும் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்ல வரும். இது முக்கியமான விஷயம். இரண்டாவதாக, குர்பானியை எப்ப கொடுக்க வேண்டும்? தொழுத பிறகு கொடுத்தால் தான் அது குர்பானி. தொழ முந்தி கொடுத்தால் அது வெறும் சதக்காவாக சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஸபஹ பஅத ஸலாத்தி
தொழுகைக்கு பிறகு யாராவது அறுத்தால் அவருடைய கடமை நிறைவேறும், பரிபூர்ணம் அடையும் என்று சொன்னார்கள். இப்ப தொழுகைக்கு முன்னாடி அறுத்தா ஹராமான்னு கேட்டா குர்பானியாக போகாது, அது ஒரு சதக்காவாக போய் சேரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது அடுத்த விஷயம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். மதீனாவில் 10 ஆண்டுகளும் கொடுத்திருக்காங்க. மதீனாவில் எத்தனை வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க? 10 வருஷம். 10 வருஷமும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், முதலாவது குர்பானி ஆடு. முதலாவது குர்பானி என்ன? முதலாவது குர்பானி என்ன உலகத்துல? ஆடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குர்பானி சட்டத்துக்காக அல்லாஹ் இறக்கியது ஆடா மாடா? ஆடு. முதல் குர்பானி ஆடு. மூசா நபியோட குர்பானி கள்ளம் கண்டுபிடிக்க கொடுத்த குர்பானி, அது மாடு. எந்த பயனேஜ் இருக்கானா? அப்ப முதலாவது கொடுத்த குர்பானி ஆடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கள்ளனை கண்டுபிடிக்கிற குர்பானி. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்டது ஆடு. மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்கள் இருந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி மதீனாவிலே கொடுத்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஆடுதான் கொடுத்தார்கள், மாடு கொடுக்கல, ஒட்டகமும் கொடுக்கல. ஹஜ்ஜுக்கு வந்த நேரம் ஒட்டகம் கொடுத்திருக்காங்க, அது ஒரு விஷயம். ஆடுதான் கொடுத்தது. அதனால அறிஞர்கள் சொல்வார்கள், குர்பானியில 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அல்லது ஒட்டகத்தை கொடுப்பதை விட தனியோரால் ஆட்டை கொடுக்கிறது சிறந்தது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுதான் கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொம்பு உள்ள, நல்ல சடைச்ச ரோமம் உள்ள, நல்ல பார்க்க குதிரை மாதிரி கொஞ்சம் கட்சா தோற்றமா உள்ள நல்ல ஆடு கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகள் குர்பானி கொடுத்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று என்ற வளமையான குர்பானி, வளமையான குர்பானி, எனக்கும் என் குடும்பத்துக்கும் அது அல்லாஹ்விடத்தில் கூலி தரட்டும். மற்றது, என்னுடைய உம்மத்துக்களில் குர்பானி கொடுப்பதற்கு வசதியற்றவர்களாக யார் பிறக்கிறார்களோ வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நானே ஒரு குர்பானியை கொடுத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்மளுக்காக, வசதியற்றவர்களுக்காக நம்மை நினைத்து அன்றே ஒரு ஆட்டை அறுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாயகத்துக்காக ஒரு ஈச்சம்பழம் வாங்கி கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாத பிச்சைக்காரனா இன்றைக்கு நம்முடைய கேவலமானவனாக இன்றைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாரில்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், மா ஹாதிஹில் அலாஹி, இந்த உலுஹியா என்கிறது என்ன நாயகமே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறை, இதை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வழிமுறைங்கிறது ஓகே, நாங்க கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் நாயகமே என்று கேட்ட பொழுது, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, குர்பானி கொடுக்கின்ற அந்த கால்நடையினுடைய ஆடு, மாடு, ஒட்டகை இவைகளுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் படியும் ரோமம் சடைச்சிருக்கிற ஆடு, மாடு, ஒட்டகைகளை கொடுப்பது சிறந்தது என்ற சட்டத்தை இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதையும் புரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த ஹதீஸில் இருந்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸில் பலம், பலகீனம், தரம் கூட குறைங்கிற வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் நம்ம உணர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுலஹி, ஒருத்தர் குர்பானி உலுஹியா கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கையில சல்லி இருக்கு, அல்லது வீட்டில் ஆடு, மாடு, ஒட்டகை இருக்குது, ஜகாத்துக்கு அளவு பார்த்தா இருக்கணும், 30 இருக்கா 40 இருக்கா இது இல்லையான்னு பார்த்தா இருக்கணும். உலுஹியாக்கு அப்படி இல்லை, உங்ககிட்ட ஒரு ஆடு தான் இருக்குது, நீங்க விரும்பினா அதையும் குர்பானி கொடுக்கலாம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன் வஜத சஅதன், யார் வசதியை பெற்றவராக இருந்தும் ஃபலம் யுலஹி, அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ருபன் முஸல்லானா, பெருநாள் தொழுகிற எங்க இடத்துக்கு அவர் வந்துருவனா. குர்பானி கொடுக்கிற தகுதி இருந்தும்
அதை கொடுக்க தயாரில்லாதவர் எங்களுடைய தொழுகின்ற இந்த இடத்துக்கு வர வேணாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அழுத்தமாக இந்த குர்பானியை பற்றி ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், ஹஜ்ஜு கடமைக்காக போக முடியாமல் ஊரில் இருக்கக்கூடிய நாங்கள் செய்யக்கூடியது இந்த அரஃபா நோன்பை பிடிக்கலாம், எல்லாரும் பிடிக்கலாம். வசதி படைத்தவர்கள் இந்த குர்பானியை கொடுக்கலாம், இந்த குர்பானியை கொடுக்கலாம். இப்ப ஒரு கேள்வி வருகிறது. நம்மளோட பழைய ஆட்களுக்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது, கோழி அறுத்து குர்பானி கொடுக்கிற, கோழி அறுத்து குர்பானி கொடுக்கிற, இது ஆகுமா? அல்ல, புரிஞ்சு கொள்ளுங்க. குர்பானி என்கிறது ஆடு மாடு ஒட்டகை, இதுதான். அதில் ஆடு தனியாக ஆடு கொடுப்பது சிறந்தது. என்ற முதல் குர்பானி ஆடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது ஆடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது ஆடு. எனவே ஒட்டகை மாட்டுல கூட்டு சேர்றதை விட ஆடு கொடுக்கிறது சிறந்தது. அப்ப சில அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பாங்க, ஆட்டை விட மாட்டுல இறைச்சி கூடிய அறிக்கை நிறைய பேருக்கு கொடுக்கலாம், நிறைய பேருக்கு கொடுக்கணுங்கிறது இங்க முக்கியம் இல்லை, சிறந்ததை கொடுப்பதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு கொடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒட்டகமா? நிறைய பேருக்கு கொடுக்கணும், ஆட்டுக்கு மேல ஒட்டகத்தை அறுத்திருக்கலாமே, ஆனால் அவர் ஆடுதான் அறுத்தார்கள். எனவே ஆடு சிறந்தது, ஃபர்லு நான் சொல்ல வரல. எனவே குர்பானியுடைய பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகை தான். ஆடு தனிய, மாடு ஒட்டகம் 7 பேர் சேர்ந்து கூட்டு குர்பானியா கொடுக்கலாம். இந்த கூட்டு குர்பானி என்ன எல்லாத்தையும் அள்ளி பள்ளியில ஒன்றே கொடுக்குற அப்படி அல்ல, அவர் கட்டமைப்புக்காக செஞ்சுட்டு போறோம்னா அது பிரச்சனை இல்லை. கூட்டு குர்பானிங்கிறது 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டு அல்லது ஒட்டகத்தை வாங்கி அறுக்கிறது. சரி, இப்போ ஒருத்தர் குர்பானி ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். குர்பானி 3 தான், ஆடு மாடு ஒட்டகம் தான். வேற நீங்க காடை கோழி கொக்கு இதெல்லாம் குர்பானி இல்லை. இப்போ ஒருத்தர் விரும்பிட்டார், நானும் ஏதாவது ஒரு உயிர் பிராணியை அறுத்து அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கோழிய இல்லாட்டி புறாவை இல்லாட்டி கொக்க இல்லாட்டி குருவிய இல்லாட்டி காடைய அறுத்து கொடுக்க விரும்பிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. கொடுத்த தப்பா? தப்பில்லை. அது குர்பானியா? அது குர்பானியும் இல்லை. சதக்கா கொடுத்ததாக அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அப்படி யார் அது கொடுத்திருக்கிறாங்களா என்று கேட்டால், ஒரு செய்தியில பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு வசதியற்ற ஒரு சஹாபி, அவர்கள் கோழி அறுத்து குர்பானி கொடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது. இதை மையமாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் கோழி அறுத்து, வசதி இல்லாதவர்கள் கோழி அறுத்து அந்த குர்பானியை யாராவது ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு அரிசி தேங்காய் அந்த கோழியை சாமான சமையலுக்கு பொருத்தமா பெருநாள் தினங்கள்ல கொடுக்கிற வழக்கம் மரபுல இருந்து வந்திருக்கிறது. அது அல்லாஹ் சொல்ற இந்த குர்பானி உலுஹியா அல்ல, ஆனால் அவ்வாறு கொடுத்ததற்கான ஒரு வரலாறு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் இருக்கிறது. ஆனா குர்பானி என்று அதை சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? அது ஆடு மாடு ஒட்டகையா தான் இருக்கணும். அப்ப கோழி அல்லது ஏதாவது ஒரு உயிரை நம்ம எம்மனை ஆடுவாங்க, வசதி இல்லை, ஆனா ஏதாவது உயிர் பலி என்று கொடுத்து அந்த ரத்தத்தை ஓட்டி இறைவனுக்காக ஒரு தியாகத்தை செய்யணும் என்று விரும்புறாரு, கொடுக்கறதுல தப்பில்லை. வசதி இல்லாதவருக்கு அது தப்பில்லை. ஆனா குர்பானியுடைய அம்சம் ஆடு தான். இன்னொரு செய்தி இருக்கிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாடு அறுக்க வசதி இல்லாத பொழுது இறைச்சியை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்தும் அந்த சுண்ணத்தை பேணி இருக்கிறார்கள். வசதி இல்லாத கட்டத்தில் உடுப்படுக்கா 50,000க்கு ஒரு 15,000 ஆட்டுக்குட்டி என்று வாங்கி அறுத்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இது திருவந்தானே, இப்படி கேஸ் அல்ல. உண்மையிலே வசதி இல்லாத ஆக்களா இருந்தால் இப்படியாக ஏதாவது ஒரு சுண்ணத்துக்காக ஏதாவது ஒரு பொருள் நம்ம சதக்கா செய்யணுங்கிறதுக்காக ஒரு இறைச்சியை வாங்கி கொடுக்கிறது அல்ல ஒரு கோழி அறுத்து கொடுக்கறது தப்பில்லை. அது குர்பானி உலுஹியா அல்ல. ஆனா அப்படி தர்மமா கொடுக்கறதுக்கான அங்கீகாரம் இருக்கு. இதுக்கு யாரும் ஆதாரம் தேட தேவையும் இல்லை. சதக்காவா கொடுக்கறது என்னதுக்கு ஆதாரம்? அது எதையும் கொடுக்கலாம் தானே, அரிசியை கொடுக்கலாம், கோழியை கொடுக்கலாம், கொக்கோ கொடுக்கலாம், புறாவை கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம், ஹலாலான வஸ்துக்கள் எதையும் கொடுக்கலாம். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜிலே 100 ஒட்டகைகளை குர்பானிக்காக கொண்டு சென்றார்கள். 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையால் அறுத்து கொடுத்தார்கள். 37 ஒட்டகைகளை தனது மருமகனார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடுத்து அறுக்க சொன்னார்கள். 63 ஒட்டகை தன் கையால் அறுத்து கொடுத்துட்டு மிச்சத்துக்கு கத்தியை மாறி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்ந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு ஒட்டகை வீதம் 63, தன்னுடைய காலம் 63 வருஷம் என்பதை உணர்ந்து அறிந்து 63 ஒட்டகைகளை அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜிலே குர்பானி கொடுத்தார்கள். 100
63 தண்ட கையால் அறுத்தார்கள். மிச்சம் 37 தன்னுடைய மருமகனார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அறுத்தார்கள் என்கின்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்களால் முடிந்தால் தனித்து ஆடு அல்லது கூட்டாக ஒரு மாடு, ஒட்டகம் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு சாய்க்கிறது, ஒட்டகம் இல்லை, ஒரு ஆடு, தனிச்சு ஒரு ஆடு அல்லது கூட்டாக 7 பேர் சேர்ந்து பங்காக ஒரு மாடு குர்பானி கொடுக்க உங்களால் முடியுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய செல்வத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஏனைய கைங்கரியங்களிலும் நிறைவான பரக்கத்தை தருவான். அப்படி கொடுக்கிற எண்ணம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளுங்கள், சொல்லுங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த உலகியா பற்றிய விளக்கங்களை முடிந்ததை தேவையானதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாழ்விலே நிறைவான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலா ஷரீஃப் மஸ்ஜித் நபவி இரண்டையும் ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.